வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த லாஸ்ட் வீக், அதாவது நம்ம லாஸ்ட் வீக் போட்ட மாதிரி இந்த வீக் நம்ம 1 lakh to 1.5 lakh நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த வீக் எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம ரியல் டைமாக, ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோவில் நம்ம என்ன வாங்கியிருந்தோம், என்ன விற்றுருக்கோம், எல்லாமே நம்ம அதில் சொல்லியிருக்கோம். அதில் நம்ம இந்த வீக் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கோட்டாக் பேங்க் வாங்கினோம். கோட்டாக் பேங்க் 2142 ரூபாய்க்கு வாங்கினோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 2160 ரூபாய்க்கு எக்ஸிட் ஆனோம். ஷேர் பார்த்தீங்கன்னா 25 ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். 53,550 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 450 ரூபா. அடுத்து நம்ம அதே நாள் ஏத்தர் வாங்கியிருந்தோம் 892 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு. ஷேர் 50 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 44,600 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 400 ரூபா. டிவிஎஸ் மோட்டார் வாங்கியிருந்தோம் பிடிஎஸ்டிக்காண்டி. ஏன்னா நம்மளுக்கு அன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே நம்ம இதை சொல்லியிருந்தோம். கரெக்டாக 3665 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 3680 ரூபா. நான் இங்கே குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அன்னைக்கு இது ரெண்டுமே ஷேர் பண்ணி செல் பண்ணிட்டோம். இருந்தாலும் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருந்தும் நான் அதிகமாக வாங்கினேன். ஆனால் இருந்தாலும் இப்போ அமௌண்ட் கம்மியாக வச்சுருக்கவங்களுக்காண்டி அந்த வீடியோவை நான் ரெடி பண்ணுறேன். நம்ம 10 ஷேர் வாங்கியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. 36,650 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு 150 ரூபா தான். இதே நீங்கள் இதே ஒரு 30 ஷேராக வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க, உங்களோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இப்போ மண்டே நம்ம டோட்டலாக நம்ம புக் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா. இது நம்ம நெக்ஸ்ட் டே தான் புக் பண்ணியிருப்போம். இருந்தாலும் நம்ம அன்னைக்கு வாங்கி விற்றதுனால 1000 ரூபா மண்டே நம்ம புக் பண்ணிக்கிறோம். டியூஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினது நாட்கோ ஃபார்மா 919 ரூபாய்க்கு வாங்கினோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 934 ரூபா. ஷேர் டோட்டலாக நம்ம 50 ஷேர் வாங்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 45,950 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 750 ரூபா. கேஇசி வாங்கியிருந்தோம் 704 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 714 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஷேர் பார்த்தீங்கன்னா 50 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 35,200 ரூபா. ப்ராஃபிட் நம்மளுக்கு 500 ரூபா. டியூஸ்டே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்த ப்ராஃபிட் 1250 ரூபா. வெனஸ்டே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஎட் வாங்கியிருந்தோம் 3955 ரூபாய்க்கு. எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 3985 ரூபா. ஷேர் வெறும் 15 ஷேர் வாங்கியிருந்தோம். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 59,325 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 450 ரூபா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி 3198 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 3210 ரூபாய்க்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஷேர் வெறும் 15 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 47,970 ரூபா. நம்மளோட ப்ராஃபிட் வெறும் 180 ரூபா. ஓகே, இப்போ 180 ரூபா 120 ரூபா நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான். இது ப்ராஃபிட் நீங்கள் பை அண்ட் செல்லுக்கு டேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே சரியாக பேர் நீங்கள் சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இப்போ ஒரே 15 ஷேராக இல்லாமல் நீங்கள் 30 ஷேராக வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். பை அண்ட் செல்லு உங்களுக்கு அதிலே போயிடும். எக்ஸஸாக வரது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஆக்சுவலி நான் எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா, நான் இப்போ ஒரு ஷேர், ஏன்னா ஒரு நாளைக்கு நான் எனக்கு இருக்கிற கேபிட்டலே நான் வாங்குகிற எல்லா ஷேரும் வாங்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன், எம்டிஎஃப்ல நான் பை பண்ணுவேன். சரிங்களா? பை பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த டே புக் ஆகிற ஷேர் எல்லாத்தையும் ஓகே, புக் ஆகாத ஷேரை டெலிவரியாக நான் மாற்றிக்குவேன். ஏன்னா நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக டெலிவரியாக மாற்றிக்குவேன். மோஸ்ட்லி 90% நான் எல்லாத்தையும் புக் பண்ணிடுவேன். புக் பண்ண முடியாத பட்சத்தில், எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் புக் பண்ண முடியாத பட்சத்தில் நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் அதெல்லாம் செல் பண்ணிடுவேன். இதான் நான் பண்ணுற ப்ரொசீஜர் எப்பயுமே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்கோ ஃபார்மா என்ட்ரி 938 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். எக்ஸிட் 940. ஏன்னா அது டவுன் ட்ரெண்ட் போகிற மாதிரி தெரிஞ்சிச்சு. அதனால் நம்ம 940 ரூபாய்க்கு நம்ம புக் பண்ணிட்டு, இருந்தாலும் நம்மளுக்கு பெருசாக லாபமும் இல்லை, பெருசாக நட்டமும் இல்லை. இதில் தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நம்ம குப்பிட் வாங்கியிருந்தோம் 372 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 374 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி இதோட ஷேரோட குவான்டிட்டி நான் அதிகமாக வாங்கினேன். ஆனால் இருந்தாலும் நம்மளோட வியூவர்ஸ்க்காண்டி நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் எம்டிஎஃப்ல நான் பை பண்ணியிருந்தேன். நான் அதிகமாக தான் வாங்கியிருந்தேன் குவான்டிட்டி. குப்பிட் 150 குவான்டிட்டி நான் பை பண்ணி இங்கே போட்டிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 55,800 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 375 ரூபா. அடுத்து அனுரஸ் 1245 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 1270 ரூபா. நம்ம ஷேர் பார்த்தீங்கன்னா 50 ஷேர் வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 62,250 ரூபா. ப்ராஃபிட் 1250 ரூபா. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா அனுரஸ் நம்மளுக்கு ஷோர் ஷார்ட்டாக தெரிஞ்சிச்சு இந்த கிளால். அதனால தான் நம்ம இதை சொன்னோமே. பேன்கோ இந்தியா நம்ம பை பண்ணியிருந்தோம் 715 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 725 ரூபாய் நம்ம செல் பண்ணிவிட்டோம். ஷேர் பார்த்தீங்கன்னா 85 ஷேர். நான் 100 ஷேர் வாங்கினேன், ஆனால் 85 தான் போட்டிருக்கேன். 85 ஷேர் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60,775 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 850 ரூபா.
தேர்ஸ்டே நம்ம டோட்டலாக புக் பண்ண ப்ராஃபிட் 2475 ரூபா நம்ம தேர்ஸ்டே புக் பண்ண ப்ராஃபிட். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம் பிடிஎஸ்டிக்காண்டி. அதாவது நம்ம மொதல் நாள் பை பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த நாள் செல் பண்ணதை என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம 1000 ரூபாய்க்கு பை பண்ணியிருந்தோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 1005 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். 50 ஷேர் வாங்கியிருந்தோம். 50,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு 250 ரூபா ப்ராஃபிட். அதே நாள் தான் நம்ம இண்டஸ்லேண்ட் பேங்க்கும் வாங்கியிருந்தோம். 870 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 873 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். இதில் பெரிய ப்ராஃபிட்டும் இல்லை, பெரிய லாஸும் இல்லை. அந்த மாதிரி தான் இது வந்து க்ளோஸ் ஆச்சு இண்டஸ்லேண்ட் பேங்க்கு. பேங்கோ இந்தியா நம்ம வந்து அதே நாள் ஃப்ரைடே வாங்கியிருந்து 746 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 750 ரூபாய்க்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். மொத்த டோட்டல் ஷேர் பார்த்தீங்கன்னா 75 ஷேர். 75 ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55,950 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 300 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட். அடுத்து கோஃபோர்ஜ் நம்ம வாங்கியிருந்தோம். கோஃபோர்ஜோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 1972 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். எக்ஸிட் 1980 ரூபாய்க்கு நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஷேர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 25 ஷேரு. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 49,300 ரூபா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்மளோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 200 ரூபா ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணோம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம 364 ரூபா 50 பைசாக்கு வாங்கியிருந்தோம். எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 368 ரூபாய்க்கு நம்ம வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். ஷேர் பார்த்தீங்கன்னா 100 ஷேர் நம்ம வாங்கியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 36,450 ரூபா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு. 350 ரூபா நம்ம வந்து ப்ராஃபிட்டு. இப்போ எப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் மினிமம் ஒரு 1% நீங்கள் எதிர்பாருங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க காஸ்ட்லேருந்து 1% வந்து நீங்கள் அன்னைக்கு புக் பண்ணிங்கனாலே நீங்கள் எப்போயுமே உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு அதாவது லாஸ்ட்டில் இருக்காது, ப்ராஃபிட்டில் மட்டும்தான் இருக்கும். அது நீங்கள் எத்தனை ட்ரேட் பண்ணிங்கனாலும் சரி. அடுத்து இண்டிகோ வந்து நம்ம பை பண்ணியிருந்தோம். 5,348 ரூபாய்க்கு நம்ம பை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இது நான் வந்து 30 ஷேர் வாங்கியிருந்தேன். ஆனால் இருந்தாலும் வியூவர்ஸ்க்கு நான் வெறும் 10 ஷேர் தான் போட்டிருக்கேன். 5,348 ரூபாய்க்கு நம்ம வந்து பை பண்ணியிருந்தோம். 5,398 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். ஷேர் பார்த்தீங்கன்னா 10 ஷேரு. இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 53,480 ரூபா. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா. அதாவது ஃப்ரைடே நம்ம டோட்டலாக புக் பண்ண ப்ராஃபிட் 1,750 ரூபா. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீக் நம்மளுக்கான டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7,205 ரூபா. அதாவது 1 to 1.5 லேக் இது வரும். சரிங்களா? 7,205 ரூபா. இதே நீங்கள் வந்து டபுளாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 14,000 ப்ராஃபிட். அதுவே உங்களோட அமௌண்ட் கையில் எவ்வளோ இருக்குது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஃபிட் மல்டிபிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஏன்னா இது வந்து 1.5 லேக் வராது. நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி. ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம காலையில் கால் சொல்கிறோம். காலைல கால் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் ஹிட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த என்ட்ரி எடுக்கிறோம். ஹிட் ஆனதுக்கப்புறம் அடுத்த என்ட்ரி எடுக்கிறோம். ஏன்னா இது நம்ம வந்து நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகுது. நீங்கள் அன்றைக்கே வாங்கிட்டு அன்றைக்கே செல் பண்ணுறதுனால உடனே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும் காசு. அதனால தான். இல்லை உங்கள்கிட்ட அமௌண்ட் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக இதை விட 3 மடங்கு நீங்கள் அதிகமாகவே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கங்க. நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணி லாஸ்ட் வீக் வந்து யார் எவ்வளோ கேபிட்டலை வச்சு யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீக்கும் நம்ம இதே மாதிரி வீடியோ போடுவோம். சரிங்களா? நீங்கள் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்டாக்ஸை பார்த்து எப்போ என்ட்ரி கிடைக்குதோ நீங்கள் அப்போ என்ட்ரி எடுத்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஏன்னா நான் இப்போ எப்படின்னா நான் உங்கள்கிட்ட பிளாங்காக நான் சொல்கிறது கிடையாது. நான் ட்ரேட் எடுக்கிறேன், அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் ட்ரேட் எடுங்க. வந்து ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.